Hey guys, இந்த வீடியோல Realmeயோட Realme 10 Pro Plus நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கம்மி விலையில கர்வ் டிஸ்ப்ளேயோட வரப்போற ஒரு சூப்பரான மொபைல் பத்தி பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல மொத்தம் 3 மொபைல் வருதுங்க. Realme 10, Realme 10 Pro, Realme 10 Pro Plus அப்படின்ற 3 மொபைல். இதுல Realme 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா வர 9ஆம் தேதி குளோபலா லான்ச் பண்றோம் அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இது போக மத்த 2 மொபைல்ஸ் அவங்க இது வரைக்கும் அபிஷியலா ஷேர் பண்ணல அப்படின்றனால நமக்கு வந்து லீக்ஸ் மட்டும் தான் இருக்குது. சோ இந்த வீடியோல அடுத்து வர போற Realmeயோட Realme 9 Pro Plus இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்கும், கூடவே என்ன பிரைஸ்ல இருக்கும், சோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த Realmeயோட Realme 10 Pro Plus இந்த மொபைல் கர்வ் டிஸ்ப்ளேயோட வர போகுதுங்க. சோ இந்த கர்வ் டிஸ்ப்ளேயோட வர போகுதுன்றதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Realmeல இருந்து ஃபர்ஸ்ட் பண்ண டீஸ் இது கர்வ் டிஸ்ப்ளே அப்படின்ற மாதிரி, Realmeல இருந்து செகண்ட் பண்ண டீஸ் இது கர்வ் டிஸ்ப்ளே இருக்கு அப்படின்றத Realme டீஸ் பண்ணாம அபிஷியலா நமக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 சர்டிபிகேஷனோட அந்த இமேஜஸ். சோ இத பாக்கும்போது Realme 10 சீரிஸ் அதாவது Realme 10 Pro Plusல கர்வ் டிஸ்ப்ளேயோட தான் மொபைல் வர போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது என்ன சைஸ் டிஸ்ப்ளேயா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இல்ல, ரொம்ப பெரிய டிஸ்ப்ளே. 6.7 இன்ச்சஸ்கான Full HD Plus 120 Hz refresh rate உள்ள கர்வ் டிஸ்ப்ளே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன மாதிரியான Gorilla Glass ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு லீக்ஸ்ல இல்லைங்க. ஆனா இது வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இமேஜ்ல பாருங்க, சோ இதுல வந்து Realme அபிஷியலா ஷேர் பண்ண இமேஜ்ல நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் நாச், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் தான் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்து இந்த டிஸ்ப்ளேல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, வித் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வராங்க. சோ ரொம்பவே அதிகமா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது என்னோட பேக் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி மொபைல்ஸ்ல நம்ம கிளாஸ் பில்ட் தான் எதிர்பார்ப்போம். சோ இவங்க கொடுத்திருக்க பிரைஸ் வச்சும் இவங்க கொண்டு வர ரேஞ்ச் வச்சும் பார்க்கும்போது கிளாஸ் டிஸ்ப்ளே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. நிறைய டைம் இப்போ வந்து Realme கிளாஸை யூஸ் பண்றது இல்லை. சோ அதனால வந்து அதிகபட்சமா கிளாஸ்க்கு பதிலாக இந்த டைம் பிளாஸ்டிக்கு தான் மூவ் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒருவேளை பிளாஸ்டிக்ல கிமிக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இது வந்து கிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்புறதுக்கு இல்லை. சோ கிளாஸ் பேக்கோட வர வாய்ப்பு இல்ல, பிளாஸ்டிக் பேக்கோட தான் வர போகுது. இந்த பேக்ல இருக்கிற கேமரா செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப். சோ விலை கம்மி அப்படின்றதுக்காக கேமராவை கம்மி பண்ணல, மெயின் கேமராவை 108 MP சென்சாரோட கொண்டு வராங்க. HM1 HM2 அப்படின்றது தெரியல, தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்றேன். செகண்டரி கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 MP வைட் ஆங்கிள் 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் சொல்லவே தேவையில்லை, எப்பவும் கொடுக்குற மாதிரி சேமான 16 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்க போகுது. சரி, கேமரா பார்த்தாச்சு, ப்ராசர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க ப்ராசர் ரொம்பவே முக்கியம். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசர் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசர் ஒரு 5G ப்ராசர். அது மட்டும் இல்லாம இவங்க இது கொடுத்திருக்க ஸ்கோர்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து மீடியாடெக்கோட 920 இதுவே நல்ல பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஓவர் கிளாக் ஆன கொஞ்சம் அப்கிரேட் ஆன ப்ராசர் தான் இந்த 1080. ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராசரை பவர் பண்றதுக்கு பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அபிஷியல் டீடைல்ஸ் எங்கேயுமே கிடைக்கலங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதும் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறத பார்க்கும்போதும் ஒரு 60 இருந்து 67 வாட்குள்ள கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 33 வாட் கொடுத்தாலும் சொல்றதுக்கு இல்லை, விலையை கம்மி பண்றதுக்கு அதை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வாட் வருமோ அப்படின்ற டவுட் இருக்குங்க. ஸோ அதிகமாக 33 வாட் தாங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து 60-67 வாட்லாம் வந்து Realme மொபைலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் எதுலையுமே கிடைக்கல. சோ அதனால வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து இது ஒரு 5G மொபைல் அப்படின்றத சொல்லிட்டேன். கூடவே சிம் எப்படி இருக்கும், இங்க எக்ஸ்டெண்டா மெமரி கார்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. வெறும் நேனோ டுவல் சிம் சப்போர்ட்டோட தான் வருது. சோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெட்ஃபோன் ஜாக் அதிகபட்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட தான் Realmeயோட Realme 10 Pro Plus இந்த மொபைல் வரப்போகுதுங்க. சரி, என்ன பிரைஸ்ல வரும் அப்படின்றத பார்த்துட்டு எப்ப லான்ச் ஆகும் அப்படின்றதுக்கு வருவோம். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல 6GB 128GB வேரியன்ட் 1999 யுவான் அப்படின்ற பிரைஸ்ல சைனால லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சோ அதை இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா ஒரு 22,650 ரூபாய் அப்படின்னு வருது. சோ எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே வந்து சைனா விட கொஞ்சம் அதிகமா இட்டு போவாங்க. சோ சரியா சொல்லணும்னா 23,000 ரூபாய் வரைக்கும் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. இவங்க 25,000 ரூபாய் வரைக்குமே எடுத்துட்டு போனா கூட இந்த மொபைல் ஒரு தரமான டீலா இருக்கும். சில சமயம் சைனாவுக்கு ஈக்குவலான பிரைஸ்ல கூட எட்டு வந்திருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் 25,000 ரூபாய் இந்த பிரைஸ்குள்ள தான் இந்த மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கர்வ் டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஒரு நல்ல பேட்டரி, கேமராவுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்பெக் ஷீட்ல. ஸோ இதெல்லாம் கொடுத்து 25,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து ஒரு சூப்பரான டீல் அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருக்குடா இந்த மொபைல், இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு தேடும்போது தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இது வரைக்கும் அப்டேட் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல்மிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்பர் சீரியஸ் மொபைல்ஸ் குறிப்பாக இந்த வருஷம் லான்ச் பண்ண மாட்டோம், அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அதிகபட்சமாக ஜான்வரியில் தான் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கு இந்த மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு. ஆனால் சைனாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே லான்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதம் நவம்பர் 17ஆம் தேதி சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ரியல்மியோட 10 குளோபலாக தான் லான்ச் ஆகுது. சைனாவில் லான்ச் ஆகும்போது நவம்பர் 17ஆம் தேதி மொத்தமாக 3 டிவைசஸ் சேர்த்தே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒரு வேலை டேட்ல மாற்றம் இருக்கு, இந்த மொபைல் சீக்கிரமா இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஏதாவது நியூஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட டெக் தகவல் சேனலை ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இன்னும் சேனலை ஜாயின் பண்ணலையா, லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ரெகுலரா டெக்னாலஜி சம்பந்தமான அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் பத்தி ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பதில் சொல்றேன். இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.